ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஸ்டார் மூவி இங்கிலீஷ் சேனல் இப்ப தமிழ் ஆடியோ ஃபீட் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஆல் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபைனலா இப்ப ஸ்டார் மூவியும் தமிழ் ஆடியோ ஃபீட் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி சோனி பிக்ஸ் அண்ட் ஃபிளிக்ஸ் அப்டிங்கிற ஒரு 2 ஹாலிவுட் சேனல் தமிழ்ல வந்து ப்ளே ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாரி இவங்களும் கொண்டு வந்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் முன்னாடியே போட்டிருந்தோம். ஸோ அதே சேனல் மாரி தான் இவங்களும் ஒரு மூவி மல்டிபிள் லாங்குவேஜ்ல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு தமிழ்ல ப்ளே ஆகும். ஸோ எல்லா மூவியும் உங்களுக்கு ப்ளே ஆகாது சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 மூவி 2 மூவி தமிழ்ல ப்ளே ஆகும் சரிங்களா? நேத்து பார்த்தீங்கன்னா, லயன் கிங் அப்படிங்கிற ஒரு மூவி ப்ளே ஆயிட்டு இருந்துச்சு. நேத்துலருந்து தான் இந்த தமிழ் ஆடியோ ஃபீட் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதனுடைய பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹெச்டி சேனல் ரூ. 19 வருது நமக்கு 1 மந்த்துக்கு. எஸ்டி சேனல் ரூ. 12 வருது. ஸோ இது எல்லா டிடிஹெச்லயுமே கொண்டு வந்துட்டாங்க ஆடியோ ஃபீடு. ஸோ சோனி பிக்ஸ் அண்ட் ஃபிளிக்ஸ் அந்த சேனல் பார்த்தோம் அப்படின்னா 3 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுச்சு. அதாவது ஹிந்தி, தமிழ், தெலுங்கு. ஸோ இப்போ ஸ்டார் மூவி பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ்ல மட்டும் தான் கொண்டு வந்துருக்காங்க. ஹிந்தி, தமிழ் மட்டும் தான் கொண்டு வந்துருக்காங்க. தெலுங்கு அந்த இது கொண்டு வரல. ஃபியூச்சர்ல கொண்டு வருவாங்க. இந்த தமிழ் ஆடியோ ஃபீட் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார் மூவி எல்லா டிடிஹெச் கேபிள் நெட்வொர்க்லயுமே கொண்டு வந்துருக்காங்க. ஸோ கேபிள் நெட்வொர்க்ல அக்யூரேட்டா எந்தெந்த நெட்வொர்க் வருது அப்படின்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் எல்லா நெட்வொர்க்லயுமே வந்துருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிடிஹெச்ல எல்லா டிடிஹெச்லயுமே கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய எல்சிஎன் நம்பர் சொல்றேன் செக் பண்ணிக்கங்க. தமிழ் ஆடியோல தான் ப்ளே ஆகுது. அதாவது ஒரு மூவி உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜ்ல இருந்தா மட்டும் தான் ப்ளே ஆகும். எல்லா மூவியும் உங்களுக்கு ப்ளே ஆகாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சன் டைரக்ட்ல எஸ்டி பார்த்தீங்கன்னா 404, ஹெச்டி 914, அடுத்து ஏர்டெல்ல 243 எஸ்டி, ஹெச்டி பார்த்தீங்கன்னா 244 எல்சிஎன் நம்பர் சரிங்களா? ஸோ டாடா ஸ்கேல ஹெச்டி 353 எல்சிஎன் நம்பரு, எஸ்டி 355 சரிங்களா? அடுத்து வீடியோகான் டிடிஹெச்ல எஸ்டி 241, ஹெச்டி 943 சரிங்களா? எஸ்டி, ஹெச்டி 2 சேனலுக்குமே தமிழ் ஆடியோ ஃபீட் கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கேபிள் நெட்வொர்க்லயே உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கேபிள் நெட்வொர்க்ல கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தான் செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய ஆப்பரேட்டர்ட்ட தான் நீங்க கேட்கணும். ஸோ அது எப்படி நீங்க செக் பண்றது அப்படின்னா, ஸோ எல்லா டிடிஹெச் கேபிள் நெட்வொர்க்லயும் ரிமோட்ல லாங்குவேஜ் பட்டன் குடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ப்ளூ கலர் பட்டன் மாரி குடுத்துருப்பாங்க. ஒரு சில இதுல பார்த்தீங்கன்னா, ஆடியோ அப்படின்னே குடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்பக் 4 பாக்ஸ்ல ஆடியோ அப்படிங்கிற ஒரு பட்டனே குடுத்துருப்பாங்க. அது மாரி உங்க ரிமோட்ல லாங்குவேஜ் பட்டன பிரஸ் பண்ணி பாருங்க. அது தமிழ் லாங்குவேஜ் வரும். அத சூஸ் பண்ணிக்கங்க. நான் இப்போ வீடியோல காமிக்கிற மாரி சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல் ஹெச்டி பாக்ஸுக்கு நீங்க உள்ள போய் டிஃபால்ட்டா தான் செட் பண்ற மாரி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டா வரக்கூடிய ஹெச்விசி பாக்ஸுக்குலாம் நீங்க செட்டிங்ஸ்குள்ள போய் லாங்குவேஜ அ செட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் இருக்கிற சேனல்ஸ் ப்ளே ஆகும் சரிங்களா? எஸ்டி பாக்ஸ் மாரி உங்க லாங்குவேஜ் ப்ளூ கலர் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லாங்குவேஜ் வராது சரிங்களா? ஸோ அது மாரி இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கங்க. நீங்க கேபிள் நெட்வொர்க்கா இருந்துச்சு அப்படின்னா, உங்க ரிமோட்ல லாங்குவேஜ் பட்டன் எது அப்படிங்கிறத கேபிள் ஆப்பரேட்டர கேட்டுட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படி வரல அப்படின்னா, கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம சோனி பிக்ஸ் அண்ட் ஃபிளிக்ஸ் சேனல்ஸ பத்தி போட்டிருந்தோம். ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி. அதில அதிக கமெண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா, என்னோட கேபிள் நெட்வொர்க்ல வரல, ஏர்டெல்ல வரல அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கேபிள் நெட்வொர்க்ல வருதா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு சரியா தெரியாது. ஏன்னா 15லிருந்து 20 நெட்வொர்க் இருக்கு கேபிள்ல. ஸோ அதனால எல்லா நெட்வொர்க்கையும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா எங்க சைட்ல இருக்கிறது எஸ்சிவி, டிசிசிஎல், டேக் டிவி மட்டும் தான் இருக்கும். ஸோ அதிலலாம் மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அண்ட் ஃபிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லையும் நான் கொண்டு வரல. சரிங்களா? ஆனா சன் டைரக்ட், வீடியோகான், டாடா ஸ்கைல இருக்குது. அந்த சேனல் பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லேயே அ இங்கிலீஷு, ஹிந்தியில மட்டும் தான் ப்ளே ஆயிட்டுருக்கு. ஏர்டெல்லேயே தமிழ் ஆடியோ ஃபீட் வரல அண்ட் ஃபிளிக்ஸ். ஸோ ஆனா சன் டைரக்ட், டாடா ஸ்கை, வீடியோகான்ல வந்துருச்சு. அதனால கேபிள் நெட்வொர்க்ல வந்திருக்கா என்ன அப்படிங்கிறத நீங்க தான் செக் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா ஆப்பரேட்டர கேட்டுக்கங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டார் மூவிய பத்தின அப்டேட்டு. ஃபியூச்சர்ல அதிக மூவி அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஹாலிவுட் சேனலே பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 3 சேனல் நமக்கு தமிழ் ஆடியோ ஃபீட் வந்துட்டு இருக்கு. அதாவது சோனி பிக்ஸ் அண்ட் ஃபிளிக்ஸ், ஸ்டார் மூவி. இது எல்லாமே ஹெச்டிலயும் வருது. நமக்கு தமிழ் ஆடியோ ஃபீட். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன டிடிஹெச் யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு சேனல்ஸ் வந்திருக்கா என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. கேபிள் நெட்வொர்க்லயும் வந்திருக்கா என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.